மறுபடியும் ரிஷி தான் வந்து கதவை தட்டுறான். நீ எதுக்குமா தலை குனிஞ்சு நிக்கிற? நீ எந்த தப்பும் பண்ணலையே. நீ அழுதுட்டு இருக்கியா? பொய் சொல்றியா? உன் அப்பா கிட்டே பொய் சொல்றியாமா? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா. அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணாத. உன் மேலதான் நான் உயிரையே வச்சிருக்கேன். உன் அப்பாவால எதுவுமே செய்ய முடியாம போச்சுல்ல. உன் அப்பாவான என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல அழுதுட்டு இருக்க. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. என்னால ஒரு அப்பனா இருந்து உன்னை இன்சல்ட் பண்றவங்கள தட்டி கேட்க முடியல. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவாமா? நீ அழுதா என் இதயமே நொறுங்குற மாதிரி இருக்கு. என்னப்பா நீங்க? மனசு வலிக்குதுமா. நீ அழக்கூடாது. என்னால ஒரு நல்ல அப்பனா இருக்க முடியல. ஆனா நீ நல்ல பொண்ணு தானே? நல்ல பொண்ணு தானே? அப்புறம் ஏண்டா நீயும் வருத்தப்பட்டு உன் அப்படியும் வருத்தப்பட வைக்கிற? அது என்னன்னா, அம்மாடி, நதியில தண்ணி அதிகமாகி வெள்ளம் புரண்டுச்சுன்னா அதோட வேகத்தை இயற்கையால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த சக்தி நமக்கு இல்லம்மா. அந்த நேரத்துல நாம கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். அதாவது இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, அது நம்மளோட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். அதோட நீ நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிப்பேன்னு உனக்கு தெரியும். நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். நீ தாண்டா என்னோட சிங்க குட்டி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. நீ எங்க போனாலும் உன் நல்ல குணத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட பொண்ணு அப்படிப்பட்டவ. அடுத்தவங்க அவளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அத அவ தாங்கிக்கிட்டு தனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கொடுப்பா. அப்படிப்பட்டவளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு அது போதும். உன் அப்பா கிட்ட எதுவும் பேச மாட்டியாமா? என்ன பண்ணீங்க? நான் மட்டுமே உங்களுக்கு பொண்ணு கிடையாதுல்ல. இதோ இதே வீட்டுக்குள்ள இன்னும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக இருக்காங்க. சோனியா இருக்கா, உங்க மருமகளா வரப்போற மலிஷ்கா இருக்கா. அப்புறம் என்ன, அவன் நிச்சயமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாகணும். நானும் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாவே போகணும்னு தான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். யார் உன்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு. ஆனா உன்னோட இந்த ஆசை நிறைவேறட்டும்னு என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியலையே. மருமகளா என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச காலத்துக்கும் நீ என் பொண்ணா இந்த வீட்டுல வாழணும்னு நான் நினைச்சேன். ஆசையா உன்னை என் பொண்ணா என் மனசுல தாங்கினாலும் அடுத்தவங்க வீட்டுல உன்னை எப்படி கட்டி கொடுப்பேன்? என்னால முடியாதுடா. ஒன்னு சொல்லவா? இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டா என் உயிரே போயிடா. என்னப்பா? ஆமாடா, நீ என் உயிரிடா. உயிர் மணி.
ஹலோ நீலம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருக்கோம்னு கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். அப்போனா சரி, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாமே. இல்ல, நீங்க இங்க வாங்க ப்ளீஸ். சரி, நானே அங்க வரேன். பட் என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க வாங்க ப்ளீஸ், உட்கார்ந்து பேசலாம். இப்பவே வரணுமா என்ன? ஐ ஹோப் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் இப்பவே கிளம்பி வரேன். வந்துகிட்டு இருக்காங்க. ஆர் யூ ஷியோர்? எந்த டோன்ல நான் இப்ப பேசணும் அதை கேட்டு அவ கண்டிப்பா வந்தாகணும். அவர் எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசினாரு? அதுவும் இல்லாம ரொம்ப அர்ஜென்ட்னு இந்த நேரத்துல கூப்பிடுறாரு. ஐம் ஷூர் நிச்சயமா அந்த மலிஷ்காத கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது பேசியிருப்பா. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். எல்லாமே கெட்டு போச்சு. நான் லக்ஷ்மி ஏன் இங்க கூட்டு வந்தேன்? அவளுக்கு ஒரு லைஃப் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னாச்சு? ஏதாவது நடந்துச்சா? லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மோசமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி சந்தோஷமா இல்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை கூட்டு வந்தது டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐடியாவே தப்பாயிடுச்சு. ஹலோ, ரிஷி ஓப்ராய். எஸ், ஹூ இஸ் திஸ்? ஹலோ சார், நான் ராம்போ நியூஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நீங்கள் உங்களோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா கேள்விப்பட்டோம். சார், நீங்கள் ஒரு ஐடியல் கப்புள். நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். இந்த தீவிரவாதி தாக்குதலில் நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் காப்பாற்ற துடிச்சிங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிவோர்ஸ் எப்படி நடந்தது? உங்களோட டிவோர்ஸ்க்கு என்ன சார் காரணம்? ஏன் டிவோர்ஸ் ஆச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் வந்தது யாரு? ஏதாவது சொல்லுங்கள் சார். இவ்வளோ தூரம் நடந்தும் 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்கிறீங்க, கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க. ஏதாவது பேசுங்க சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஓப்ராய், எனக்கு பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ. நோ காமெண்ட்ஸ். ஹலோ. லக்ஷ்மி எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. ஆனா நான் என்ன பண்ண? நான் லக்ஷ்மியை ஏமாத்திருக்கேன். இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல முடியாது. என்ன நடந்தாலும் சரி, லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். நான் செத்தா கூட பரவாயில்ல. ஆனா லக்ஷ்மியோட லைஃப்ல எந்த கெடுதலும் நடக்கப்பட மாட்டேன். எந்த தப்பும் நடக்காது. லக்ஷ்மிக்காக பெஸ்டான பையனை நான் தேடுவேன். அவன் கூட தான் அவளை இங்க இருந்து அனுப்பி வைப்பேன். ஆனா நான் ஏன் இவ்வளவு சேட் ஆகிறேன்? எனக்கே இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. என் மனசு வலிக்குது. லக்ஷ்மி என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கும் போதே என் மனசு வலிக்குது. ஆனா என்னால அவளை இங்க தங்க வைக்கவும் முடியாது. என்ன லக்ஷ்மி இந்த வீட்டுல என் கூடவே தங்கிட்டு இருந்தானா அவ ஹர்ட் தான் ஆவா. எல்லாம் தப்பா தான் நடக்கும். இது நடக்கவே கூடாதா. எனக்கு லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணும், இதுதான் முக்கியம். அவளோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க விரும்புற, வேற எதுவும் இல்லை. லக்ஷ்மி எனக்காக இதுவரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கா. என் லைஃபை விட்டு கூட விலகி இருக்கா. பல்விந்தர் அந்த ரவுடியை கூட கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா என்னோட சந்தோஷத்துக்காக. அதனால இனிமே அவளோட சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். என் லக்ஷ்மிக்கு ஒரு பெஸ்டான மாப்பிள்ளையா தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் தேடி கண்டுபிடிக்கிறவன் லக்ஷ்மிக்கு எல்லா விதத்திலையும் டிசர்விங்கா இருக்கணும். லீலா மேட்ச் மேக்கரோட மெசேஜா? ஹாய் ரிஷி, நான் உங்களை மீட் பண்ணணும் அண்ட் ஆப்ஷன்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன், காட்டணும். கேன் பி மீட்? ஷூர், மீட் பண்ணலாம். எஸ் எஸ். அப்ப லீலா இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மிக்கு ப்ரொபோசல்ஸ் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஐம் ஷூர் லக்ஷ்மிக்கு எல்லாரையும் விட பெஸ்டான பையன் கிடைப்பான். ரிஷி ப்ரோக்கு என்ன ஆச்சு? ஒன்றுமே புரியல. என்ன இதெல்லாம்? என்ன பண்றது? எப்படி இது எல்லாத்தையும் நான் தடுக்கிறது? ஆயுஷ், என்னாச்சு? எதுக்கு கீழே விழுந்த? என்னாச்சு? எழுந்துக்கோ.
சரி உனக்கு அடிப்படல என்னாச்சு? எதுக்கு கீழே விழுந்த? அதான் எப்படி விழுந்தேன்? ஆயுஷ், எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு எதுவும் ஆகாது, நான் சும்மா கீழே விழுந்தேன் அவ்வளவுதான். அது எப்படி நீ கீழே விழுவ? கொஞ்சம் பார்த்து தான் நடைய. என்ன அட்வைஸ் பண்ற? நான் ஏதோ தடுக்கி விழுந்துட்டேன், ஸ்ட்ரெஸ்ல ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அதை விடு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் மேல விழுந்தனா கீழே தானே விழுந்தேன். ஏன் மேல விழல? ஆனா தரையில விழுந்து அடிபட்டு. தரையில தானே விழுந்தேன். அடிபட்டா படட்டும் ஷாலு, யாரு கவலைப்பட போறா? எனக்கு உன் மேல கவலை இருக்கு, அதனால தான் தூக்கி விட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீ ஒத்துக்கிற, உனக்கு என் மேல கவலை இருக்கு. கவலைப்படுறல? கவலைப்படுறியோ? ஷாலு கவலைப்படுறா. இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணும் கவலையே படல. கெட்ட கனவுல காண எனக்கு ஆசையே கிடையாது. என் கனவு ஸ்வீட்டா இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்ட இப்ப ஷாலு. நீ என்ன சொல்ல வர? நான் பேய் பிசாசு பூதமா நான் சொல்ல? அப்படி சொன்னேனா? நான் பூதம்னு சொன்னேனா? உன்னால பேய் பிசாசு பூதமா இருக்க முடியாது ஷாலு. நீ ஒரு அழகான பொண்ணு. ஆண்கள் தான் பேயா இருப்பாங்களா? உன்னை என்ன சொல்றது, எது கரெக்டா இருக்கும்? சூனியக்காரி. Yes, நீ சூனியக்காரியா இருக்கலாம். ஆயுஷ். அதுவும் எப்படின்னா எனக்கு பிடிக்காது, விடு. அது அப்படியா? ஆ. பிடிக்காதா? நோ. பிடிக்காதா இல்ல பயப்படுறியா? பயப்படுற அதானே? பயப்படுறேன். ஆனா அந்த பேய் சூனியக்காரிய பார்த்தா எனக்கு பயம். இந்த சூனியக்காரிய பார்த்து பயம் இல்ல, அத பார்த்தா தான் பயம். சரி, இந்த சூனியக்காரிக்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அத சொல்ல. அந்த சூனியக்காரி பேய் எல்லாரையுமே பயமுறுத்தும். அப்படியே ஆளுங்களை முழுங்கிடும். ஆனா நீ அப்படிலாம் கிடையாது. சரி, பேய் பிசாசு இல்லாத சூனியக்காரினா அதுதான் என்ன? நீ பயமுறுத்துற, தலைவலி குடுக்குற, மூளைய ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடுற. நீ சும்மா இரு. உன் பேச்சுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல. கடவுளே, இவன் கிட்ட எதுக்கு என்ன மாட்டி விட்ட? இவன் எதுக்காக இப்படி எதுக்கு நீ பேசிட்டு வந்த? இருக்க? Why coming? நான் உனக்காக வரல, நான் அக்காக்காக வந்தேன். அப்போ உங்க அக்காவை பத்தி பேசு. அக்காவை பத்தி பேசும்போது சீரியஸா பேசு. நம்ம விஷயத்த நம்ம சரி. அப்புறம் யா. யா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அக்காவை நினைச்சா கவலையா இருக்கு. ரெண்டு பேரும் நினைச்சோ கவலையா இருக்கு. ஐ நோ யா. என்ன பண்றதுன்னு புரியாம குழம்பி போயிருக்க. அக்காவோட கல்யாணத்தை தான் கவனிக்கணும். கல்யாணத்தை கவனிக்கணுமா? கொஞ்சம் சீரியஸா பேசுன்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா மறுபடியும் கல்யாணத்தை கவனிக்கணும்? இல்ல, அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம நாம ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும். சரி, அத அப்படி சொல்லு. கல்யாணம் நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லாம எதோ உளற. கரெக்ட் தான். ரிஷி ப்ரோவையும் புரிஞ்சுக்க முடியல, ஏதோ உளறாரு. எனக்கு புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, வாட் a brilliant idea. ஷாலு, நாம ரிஷி ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணலாம். டேய், உனக்கு பைத்தியமா? நீ சரியான கிறுக்கன் தாண்டா. ஒரு பக்கம் அண்ணி அண்ணின்னு கூப்பிடுற, இந்த பக்கம் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்க அத்தானுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா எப்படின்னா, நாம அவரை குழப்பி விடணும். உனக்கு புரிஞ்சுதா வாலு? ஷாலு, ஐடியா சூப்பர். நல்ல வாலு. ஏய் ஷூ, எனக்கு எல்லாம் புரிஞ்சாச்சு. என்ன புரிஞ்சது ஷாலு வாலு? எனக்கு சொல்லு. அது மாமா கிட்ட போயிட்டு நாம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு நாம ஹெல்ப் பண்ண கூடாது. அவரை நல்லா குழப்பி விடணும். என்ன? அப்பதான் அது ஊதாது. வாங்கி கொடுக்கலாம். அப்பதான் அவர் குழம்புவாரு. சவுண்ட் வராது. உனக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருச்சு ஷாலு. ஷாலு வாலு, அப்ப ப்ராமிஸ் பண்ணு, இந்த கல்யாணத்தை நடக்க விட கூடாது. இத நடக்க விட மாட்டேன். எஸ். டன். லீலா மேட்ச் மேக்கர் வந்துட்டு இருக்காங்க ப்ரொபோசலோட. நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, உனக்கு சீக்கிரமாவே நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹாப்பி? இவ்வளவு பெரிய தப்ப நீ எப்படி செய்யற ரிஷி? நான் எந்த தப்பும் செய்யல லக்ஷ்மி. உனக்காக நான் ஒரு நல்ல பையனை தேடுறேன், அவ்வளவுதான். உன்னை அவன் டிசர்வ் பண்றவனா இருக்கணும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். சொல்ல போனா அவன் என்னை விட இன்னும் பெட்டரா இருக்கணும், உனக்கு ஏத்த மாதிரி. நான் ஒரு நல்ல கணவனா இல்ல லக்ஷ்மி. ஒருவேளை நான் அப்படி இருந்திருந்தா இந்த தப்பை நான் செஞ்சிருக்க மாட்டேன்.
நீலம் வந்துகிட்டு இருப்பா. என்ன பேசணும்னு நீ யோசிச்சு வச்சிருக்கல்ல? நான் நிறைய பேசியாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. விஷயம் லிமிட்டை தாண்டி போயாச்சு கிரண். நான் வேற மாதிரி தான் பேசியாகணும். அதால லாபமும் இருக்கணும், பாதிப்பும் இருக்கணும். நீலம், வாயேன். எப்படி இருக்க? நல்லா இருக்க. உட்காரு. யாரங்க? மேம். தேங்க்ஸ். சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன சொல்றது? நாங்க பொண்ணோட அம்மா அப்பா, என்ன பேச முடியும்? இங்க 2 பேருக்கு எங்க பொண்ணோட கவலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவ தன்னுடைய சந்தோஷம், அவளுடைய உலகம் எல்லாத்தையுமே ரிஷிக்காகவே மறந்துட்டா. நீங்க அவளுடைய நிலைமைய பாத்தீங்க இல்லையா? அபய், நீலம்க்கு எல்லாம் தெரியும். எதுவும் அவகிட்ட இருந்து மறையல. எதுவும் மறையலனா பேசுங்களேன். ரிஷி கூட எப்ப கல்யாணம் நடக்கும்? கிரண் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அண்ட் சீரியஸ்லி சொல்லப்போனா கல்யாணமே முடிஞ்சிருக்கணும். ஆனா அந்த லக்ஷ்மி இருக்காளே. Please, பேச்சு வேண்டாம், முடிவெடுங்க. கல்யாணத்தோட டேட்டை நீங்க சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம், ரிஷி லக்ஷ்மியை ஏன் கூட்டிட்டு வந்தான்னு நான் கேட்க விரும்பல. ஏன் அந்த பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான்? இவன் எக்ஸ் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவைய கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஐ மீன் வாட்? பாருங்க நீலம், நீங்க கண்டிப்பா ரிஷியை திட்டிருப்பீங்க, அவனுக்கு புரிய வச்சிருப்பீங்க. ஆனா அல்டிமேட்லி அதால என்ன லாபம்? உங்க பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு அவன் நடந்துக்கிறான். சொல்ல போனா அவன் பேச்சை நீங்க கேக்குறீங்க. அவனோட இன்டென்ஷனே எனக்கு புரியல. அவன் என்னதான் விரும்புறான்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நல்ல விஷயத்த சொன்னான். சொன்னதுக்கு பிறகும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டா? அவன் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது மட்டும் பத்தாது நீலம். என் பொண்ணு கூட நடக்கிற தப்புக்கு நிச்சயமா மன்னிப்பு போதாது. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. ரிஷி அவளை என்ன நினைக்கிறான்? தேவைப்படும் போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான், அதுக்கப்புறம் மறுக்கிறான். இதெல்லாம் நாம பேசியாச்சுல. இப்ப நீலமை எதுக்காக கூப்பிட்டியோ அதை பத்தி மட்டும் பேசு. பேச விரும்பல, கேட்க விரும்பல. எனக்கு தெரியணும், ரிஷி வந்து மலிஷ்காவை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரியணும். ஒரு பொறுப்போடு கேட்கிறேன். பொண்ணோட அப்பாவா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு ஒரு டேட்டை சொல்லுங்க. கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஃபைனல் டேட்டை சொல்லுங்க. அட கமலி, நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இல்ல தண்ணி எல்லாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேசணும். விஷயம் கமலி? நான் லட்சுமி அக்காவை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டோன்னு தோணுது. மாட்டி விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. பல்வீந்தர், அவன் கல்யாணம் லட்சுமி கூட நடக்கல, ஏன் கூட நடந்துருச்சு. அவன் என்ன தினமும் அடிக்கிறான். நான் லட்சுமி அக்காவோட பேரை சொல்லி அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சேன். இப்ப அவன் என்கிட்ட என்ன சொல்றானா, அவன் லட்சுமிய பழி வாங்கி தேருவானா. அத சொல்றதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். அவன் வந்து லட்சுமியை என்ன வேணாலும் பண்ணிடுவான். என்ன ஆனாலும் இந்த பல்வேந்தர் மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறான். சாரி, அவன் உங்களோட புருஷன் தான். இருந்தாலும் அக்காவை பத்தி இவ்வளவு யோசிச்சதுக்காக தேங்க்ஸ். எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற? அவங்களாலதான் என்னால பல்வீந்தரை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. அவங்களும் என்ன தங்கச்சின்னு தான் சொல்றாங்க. அதனால நான் தங்கச்சியா இருக்கிறதால நானும் ஏதாவது பண்ணணும். அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, அது போதும். அவங்க ரிஷி மாமா வீட்டுல தான் இருக்காங்க. யார் அவரு? கல்யாணத்தன்னைக்கு பல்வேந்தரை அடிச்சாரே அவரா? அவரு லக்ஷ்மியோட புருஷன். ஆமா. அவரு ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. லக்ஷ்மி டிவோர்ஸ் கொடுத்திருக்க கூடாது. பல்வேந்தர் எங்க, அந்த ரிஷி எங்க? அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி ஏன் பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க? ஏன்? அது எல்லாத்தையும் இப்ப விடுங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு. நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். லக்ஷ்மியையும் உங்களையும் யாரையும் சந்திக்க கூடாதுன்னு பல்வேந்தர் மிரட்டி இருக்கான். அப்படின்னா இங்க இருந்து கிளம்புங்க, அவன் வந்துட போறான். பாத்து போங்க. சரி, நான் கிளம்புறேன். ஆனா நீ லக்ஷ்மிய ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்காவை பாத்துக்கிறவர் அவங்க கூடவே இருக்காரு. முதல்ல கடவுள், அப்புறம் ரிஷி மாமா. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. முதல்ல கிளம்புங்க, அவன் இங்க வந்துட போறான். சரி. ஹலோ பானி, நீ எப்படி இருக்க? அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு விஷயம், நீ பல்வேந்தர் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு, புரியுதா? அவன் கெட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா அவன் வருவான். ஆனா இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கமலி இங்க வந்திருந்தாங்க.
கமலியா? அவன் நல்லா இருக்கால? பல்வேந்தர் டெய்லி அவங்கள போட்டு அடிக்கிறானா? நீ அவங்கள கட்டி வச்சதுனால அவங்களே அவன் போட்டு டார்ச்சர் பண்றானாமா? கமலியோட விதியை பாரு. ஏன் அவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குது?